கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை மைக்கில் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு காலையில் ஆண்டவர், இன்னைக்கு காலையிலேன்னு கூட சொல்ல முடியாது, இன்னைக்கு மதியம் இந்த வார்த்தை ஆண்டவர் அப்படியே நினைவில் வைத்தார். இந்த மாலையில் பேசும்படி நாம் தளர்ந்து போகாதிருந்தால். பொதுவாகவே நீங்க பாருங்க, இந்த டச் மீ நாட் அப்படின்னு ஒரு செடி உண்டு. அதாவது எங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க, தொட்டா சுருங்கின்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி சொல்லுவாங்க? இங்கேயும் அப்படிதான் சொல்லுவாங்களா? ரைட். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டச் மீ நாட். அதுக்கு பேர் என்னன்னா, என்ன தொடாது. ஆனா எத்தனை செடி இருந்தாலும் நம்ம கால் எங்க தான் போகும் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன். இனி ஒரு மணிக்கூருக்கு இப்படிதான். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த செடி மட்டும் தொட்டா, அது தொட்டா சுருங்கலன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தொடவே மாட்டோம். ஆக்சுவலாக அது தொடக்கூடாது. ஆனா அது தொட்டா ஏதாவது ஆகுது பாருங்க. நம்ம தொடவே வேண்டாம், கிட்ட போனாலே அது அப்படி சுருங்கும் போது அதுல நமக்கு ஒரு சந்தோஷம். இது இப்படிதான் சாத்தானுடைய சந்தோஷம். இவனை கை வச்சா இவன் வாடிடுவான், இவன் தளர்ந்துருவான். நம்மை தளர பண்ணி சந்தோஷப்படுகிறவன் தான் யாரு தெரியுமா? சத்துரு. எத்தனை செடி இருந்தாலும் இந்த செடி நடுவில் இருந்தா, நம்ம லெஃப்ட்ல ஒதுங்கி போனாலும் ரைட்ல செடியை பார்த்தா அப்படியே கிட்ட போய் அப்படியே வச்சுட்டு வரும். அது நம்ம கண்ணு முன்னாடி சுருங்கிறத பார்த்தா நமக்கு ஒரு அதுக்கு பேரே டச் மீ நாட். என்ன தொற்றாத. அந்த செடியெல்லாம் தொட மாட்டேங்கிறீங்க. அது தொட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் தளர்ந்து போகாதிருந்தா, நாம் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார்? குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சங்கீதக்காரனை கொண்டு எழுதுகிறார், உன் மனதை பாவிகள் மேல என்ன செய்ய விடாத. நீதிமொழிகள், உன் மனதை பாவிகள் மேல பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றி கொண்டு நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சங்கீதக்காரனை கொண்டு எழுதி வைக்கிறார், பொல்லாதவர்கள் மேல எரிச்சலாகாதே. காரிய சித்தி உள்ளவன் மேல நீ எரிச்சலாகாத. காரிய சித்தி உள்ளவன் என்று அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. ஆமே. ஆண்டவர், நான் செய்யறது என்னாலேயே நடக்க முடியல, நான் செய்யறது எப்படி ஆண்டவரே நடக்கும்? நான் தளர்ந்து போகாதிருந்தா, தளர்ந்த நிலையில, வாழ்க்கையில சோர்ந்த நிலையில 2026 பார்த்தாச்சு. 2 மாசம் ஓடிச்சு. இனி அடுத்த 10 மாசம் எப்படி இருக்க போகுது? போன 2 மாசம் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்க போகுதுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளையும் வந்தாச்சு. நம் தளர்ந்து போகாதிருந்தா, நம்மை தளர பண்ண பிசாசு என்னெல்லாம் பண்ணுவானோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஒரு சத்தியத்தை நல்லா கேளுங்க. நம்முடைய வீக்னஸ் ஆண்டவருக்கு தெரியும். அதுபோல நம்முடைய வீக்னஸ் யாருக்கும் தெரியும் தெரியுமா? பிசாசுக்கும் தெரியும். நம்முடைய பலவீனத்தை பார்த்து பரலோக தேவன் பரிதாபம் கொள்வார், பிசாசானவன் பரியாசம் பண்ணுவான். இவனை எப்படி தளர பண்ணலாம்?
வேதத்தில் தளராத யாருமே கிடையாது, சோர்ந்து போகாத யாருமே கிடையாது. எலியாவே சொல்லிட்டாரு, போதும் ஆண்டவரே, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு சாவதே பரவாயில்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று எலியாவே சொல்லிட்டார். மோசே சொல்லிட்டார், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை தயவு செய்து தூக்கிருங்க ஆண்டவரே, நான் இந்த பூமியில் இந்த ஜனங்க கூட இனி என்னால் வாழவே முடியாது. இப்படி வாழவே முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப வருஷமாக வாழ்வாங்க. இந்த ஈசாக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஏசாவை கூப்பிட்டு, மகனை, என்னுடைய கடைசி ஆசை, நீ போய் சமைச்சு வேட்டையாடி ஒன்றை கொண்டு வா, நான் புசித்து சாவறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒன்றை ப்ளஸ் பண்ணார். கடைசி வரை ஆள் சாகவே இல்லை. தளராத சோர்ந்து போகாத யாருமே கிடையாது. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போயிட்டு, பலன் குறுகி போயிட்டுன்னு வைங்களேன். நம்மளால ஏற்ற காலம் வரும்போது நம்முடைய நன்மையை அனுபவிக்க முடியாது. வீட்டில் நல்ல பிரியாணி, அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி குடித்தாலே வாமிட் வர்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அவங்களால அந்த பிரியாணியை சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அவங்க உண்மையில எந்த ரேஞ்சுக்கு இப்போ போயிட்டாங்க தெரியுமா? நீ அதை காண்பாய், புசிக்க மாட்டாய். இப்போ என்னாச்சு தெரியுமா? வீட்டில் பிரியாணி ரெடி ஆகிட்டு, ஆனால் அந்த டைமும் பிரியாணி ரெடியாகி எல்லாம் சர்வ் பண்ணி வச்சாச்சு, டைமும் வந்தாச்சு. ஆனால் பிரியாணிக்காக ஒரு மாதமாக வெயிட் பண்ணி, அம்மா பிரியாணி கேட்டு சரிப்பா உனக்கு வச்சு தரலாம் சொல்லி ஒரு நாள் அதுக்காக குறித்து பிரியாணியை வச்சு கொடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தா ஆளுக்கு சாப்பிட முடியலை. ஏதோ ஒரு சிக்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி குடித்தாலே வாமிட் வருது. அதன் அர்த்தம் என்ன? ஆள் தளர்ந்தாச்சு. இப்போ நன்மை இருக்கு, ஆனால் என்ன பண்ண முடியல தெரியுமா? அனுபவிக்க முடியல. நம்மை தேவன் கிருபையாய் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி பராமரித்து மரண வாசல்களிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து மரணத்துக்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்த சூழ்நிலையில் நம்மை தப்புவித்து கொண்டு வந்தது. ஆமேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தது கரடி கிட்ட கொடுக்கிறதுக்கல்ல, கரடி கிட்ட தப்புவித்து கோலியாத்து கிட்ட கொடுப்பதற்கும் அல்ல, கோலியாத்திடத்திலிருந்து தப்புவித்து சவுலின் ஈட்டிக்கு கொடுப்பதற்கல்ல, என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துவார் என்று தாவீது 18வது சங்கீதத்தில் சொன்னது போல நமக்கு குறித்த நிலையில நம்மை கொண்டு வந்து விடுவதற்காக கர்த்தர் இம்மட்டும் கிருபையாய் காத்து நிற்க பண்ணி இருக்கிறார் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர். புசித்தவங்க கைகளை உயர்த்தி, உம்மழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். என்னைக்குமே வாழ்க்கையில திரும்பி பார்க்கணும். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் சும்மா அல்ல நம்மை வாழ வைப்பது, நம்மை காப்பாற்றுவது. ஆமென். மோசே பிறப்பதற்கு முன்னமே பார்வோன் சட்டம் போட்டாச்சு. என்ன சட்டம் போட்டான் தெரியுமா? பிறக்கிற ஆண் குழந்தைகளை எங்க தூக்கி போடணும்? நைல் நதியில் தூக்கி போடணும். அவ்வளவுதான். அப்போ இஸ்ரவேல்ல இருக்கப்போ என்ன தீர்மானத்தில் இருப்பாங்க தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. தப்பி தவறி குழந்தை பிறந்த, அதுவும் பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தைய பிறந்தா அதோட போச்சு. அப்போ அந்த காலத்தில் கல்யாணான இஸ்ரவேலர்களுக்கு எந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு அழகான பெண் பிள்ளை தாங்க, தப்பி தவறி கூட பையன் பிறந்துடவே கூடாது. நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். பாருங்க, அந்த இடத்துல அவன் பார்வோன் ஆரம்பத்திலே தளர பண்ணுவதற்கு பிசாசினுடைய தந்திரம், பிசாசினுடைய செயல் முழுவதுமே ஒரு தேவ பிள்ளை விசேஷமாய் தேவ திட்டம் யார் மேல இருக்கிறதோ அவங்கள தளர பண்ணிட்டே இருக்கணும், அவங்கள சோர்ந்து போக பண்ணிட்டே இருக்கணும், அவங்கள டயர்டாக்கிட்டே இருக்கணும். என்ன வாழ்க்கை! எல்லாம் பைபிள்ல தேவனால் பயன்படுத்தப்பட்ட அத்தனை பேருமே ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆயிட்டாங்க.
அந்த டைம்ல ஆண்டவர் வந்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவருடைய துணை மட்டும் இல்லைன்னா நம்ம என்னைக்கோ நமக்கு வந்த துக்கத்தில் அழிந்து போய் இருந்திருப்போம். ஆமை, நெருக்கத்தில் இல்லாமல் போய் இருந்திருப்போம். இந்த நாணல் நெறிந்தும் முறியல்ல, இந்த தீபம் மங்கியும் அணையல்ல. காரணம், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். ஹalleluya. இந்த சட்டம் பாஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது தான் பைபிள் சொல்லுகிறது, ஆமென், லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒருவன், லேவி கோத்திரத்தில் உள்ள ஒருத்திய விவாகம் பண்ணுகிறான். குழந்தை பிறக்குது. ஆமென். என்ன ஜெபமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பிறந்தது ஒரு அழகான ஆண் குழந்தை. ஆமாம், அந்த பிள்ளையை பொத்தி பொத்தி வைத்து வளர்த்து பார்க்குறாங்க. முடியல, 3 மாசத்துக்கு மேல வைக்க முடியல. பிரச்சனை தலைக்கு மேல போச்சுன்னா எந்த உறவுகளுக்கும் நமக்கு கை கொடுக்கவே முடியாது. அது தகப்பனா இருந்தாலும் சரிதான், தாயா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். அந்த பிள்ளையை ஒரு நாணல் பெட்டியில வைத்து அதனுடைய அக்கா மிரியாம் வந்து தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிற அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் என்று பார்த்து கொண்டே இருந்தாள். பிரச்சனை கை மீறி போயிட்டுன்னு வைங்களேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இருக்க மட்டும்தான் முடியும். வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இது அவங்க மிஸ்டேக் கிடையாது, அவங்களால முடியாது. மனுஷனுக்கு உதவுவதற்கும் மனுஷனுக்கு கூட வந்து நிற்பதற்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. இஸ்மவேலுக்காகவே ஆகார் போய் திரும்ப ஆபிரகாம் வீட்டில் போய் தங்கியிருந்தான். அவ்வளோ கொடுமையாக நடத்தின பிறகும் தன் பிள்ளைக்காக போய் உக்காந்துருந்தா. அந்த பிள்ளைக்கு இனி ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற நிலைமை வரும்போது ஒரு செடிக்கு கீழே அந்த பிள்ளையை விட்டுட்டு தள்ளி போய் உக்காந்துட்டா. இவ்வளவுதான். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் சொல்கிறாரு, உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற உன்னை நான் தூக்கி எடுப்பேன் என்று. எந்த நிலையில் நீ தண்ணீரை கடக்கும் போதும் சரி, அக்கினியில் நடக்கும் போதும் சரி, உன்னை விட்டு விலகாத கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. மோசே பிறக்கிறான். பிறக்கும் போது நைல் நதியில் தூக்கி போட்டாச்சு. போயும் யார் கையில தான் மோசே மாட்டுறான் அப்படின்னா, பார்வோன் குமாரத்தின் கையில். பார்வோன் குடும்பத்துக்கும் இரக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த அம்மா கண்ணில் இரக்கம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஒன்றை புரிந்து, உங்களை வளர்த்துவது தேவ சித்தம் என்றால் உங்களை தளர பண்ணுகிற இடத்துல உங்களுக்கு ஒத்தாசை கிடைத்து கொண்டே இருக்கும். ஆமென். நான் இப்போ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிரான காரியங்கள் தான் இருக்கிறது. சட்டம் எதிராக இருக்கு, சூழ்நிலை எதிராக இருக்கு. இப்போ இந்த பிள்ளைய 3 மாசம் அழாம பொத்தி பிள்ளை அழவே கூடாது. இவங்க ஜெபமே பிள்ளை அழக்கூடாது. ஆனா ஒரே ஒரு காரியத்துக்கு ஒரே ஒரு அழுகையை மட்டும்தான் எல்லாரும் கொண்டாடுவாங்க. எந்த அழுகை தெரியுமா? பிள்ளை லேபர் வார்டுல இருந்து அப்படி ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க. அது வாய் திறந்தது வெளியே இருக்கு. அவ்வளோ பேர் வாயில லட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க, அது வேற. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரே ஒரு அழுகை சத்தம் மட்டும்தான் எல்லாருமே ரொம்ப கொண்டாடுகிறது. ஆமென். எல்லாரும் ஒருத்தர் இந்த பூமியில் ஒருத்தங்க பிறக்கும் போதும் அழுகையோடு தான் பிறக்கிறது, மரிக்கும் போதும் அழுகையோடு தான் போகிறது. இதுதான் உலகம், அவ்வளோதான். ஆமென். பாருங்க, பிறக்கும்போது அழுது. ஆனால் இந்த பிள்ளை மட்டும் அழவே கூடாதுன்னு 3 மாசம் அழுகையை சேர்த்து வச்சிருந்தார் மோசே. பெட்டியை ஓபன் பண்ணதும் ஓன்னு அழுதா பாருங்க. சில இடத்துல அழலைன்னா இறக்கம் கிடைக்காது. ஆமென். அழ வேண்டிய காலத்தில் அழுதுறணும். பெட்டியை திறந்ததும் இந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சிட்டு, பிள்ளை பார்வோன் வீட்டில் வளர்றான். நமக்கு தெரிஞ்சது மோசே மட்டும்தான். ஏன்னா சட்டம் அவ்வளோ ஹெவியாக இருக்கு. இதை தாண்டி மோசே வளர்ந்ததே பெரிய சாதனைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் இரத்தத்தால் மீட்டு வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுவார், நீ 20 வயசுக்கு மேலே உள்ள எல்லா புருஷருடைய தலைகளையும் கவுண்ட் பண்ணு அப்படிம்பார். 20 வயசுக்கு மேல உள்ள எல்லா புருஷருடைய தலைகளையும் கவுண்ட் பண்ண அப்படிப்பார். எல்லாரையும் கவுண்ட் பண்ணும்போது 6 லட்சத்தி சம்திங் புருஷர்கள் அங்கே இருக்கிறாங்க.
அதனால தான் யாத்திராகமம் 12 சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேலர்கள் எத்தனை புருஷர்கள் வெளியே வந்தாங்க தெரியுமா? 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்தாங்கன்னு. ஆனால் ஸ்திரீகள்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, புரியுது. அப்போ எங்களை ஆண்டவர் கணக்கிலே வைக்கலையா? அப்படி அல்ல. ஏன் புருஷர்களை என்ன சொன்னார் தெரியுமா? அதே இடத்துல தான் ஒரு பிள்ளை கூட, ஒரு ஆண் பிள்ளை கூட இந்த இடத்துல வளரக்கூடாதுன்னு சட்டம் போட்டான். அந்த இடத்துல ஒரு மோசே அல்ல, 6 லட்சம் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை வளர பண்ணி புருஷராக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை தளர பண்ணும் சூழ்நிலை உன்னை சுற்றிலும் இருந்தாலும் அது நடுவில் உன்னை வளர பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அதனால அந்த ஆண்டவர் மோசே நீ கவுண்ட் பண்ணு மோசே அப்படிங்கிறார். பல நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம மட்டும்தான். இல்ல, 6 லட்சம் புருஷர்கள். அந்த இடத்துல தான் சட்டம் போடப்பட்டது, ஒரு ஆண் பிள்ளை கூட இருக்கக்கூடாது. ஆமா, 20 வயசுக்கு மேல உள்ள. ஏன்னா அந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல வேற பார்வோன் இருக்கிறான். அந்த சட்டம் போட்ட பார்வோன் என்ன ஆயிட்டாருன்னா இறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் மோசே உள்ள வருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். மோசே அந்த பார்வோன்ல இறந்துட்டா, மோசே நீ வா. அப்போ இதுக்கு முன்னாடி அதனால தான் ஆண்டவர் 20 வயசுக்கு மேல உள்ள எல்லா புருஷருடைய தலைகளையும் எண்ணு. உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எல்லாரும் அல்ல, ஆனாலும் சில உள்ளங்கள் இங்கே இருப்பீங்க. ஆமாம், ஒரு நைட்டை கடப்பது கூட எவ்வளவு சவாலா இருந்துச்சு சில நாட்களில். ஆமாம், கண்ணீரும் படுக்கை வேதனை. இந்த நைட்டு எப்போ ஆண்டவரை தாண்டும்? அல்லது நாளைய நினைச்சாலே பயமா இருக்க ஆண்டவர், எப்படி ஆண்டவர் இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்? இப்படி நினைத்த தருணங்கள் எத்தனை. அது நடுவில் எங்கிருந்தோ உங்களுக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சில்ல, ஒரு கிருபை கிடைச்சில்ல. அந்த கிருபைக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ தளராத. ஆண்டவர் அறியாமலும் ஆண்டவர் அனுமதிக்காமலும் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் எலிசாவோடு இருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு இடம் பத்தல, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அவங்க போய் எலிசா கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் போய் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு மரத்தை வெட்டி குடியிருக்கிறதுக்காக ஒரு இடத்தை உண்டாக்குவோன்னு சொல்லும்போது எலிசா சொல்லுவார், சரி ஓகே நீங்கள் போங்க அப்படிம்பார். அப்போ ஒருத்தன் சொல்லுவான், ஐயா நீங்களும் எங்கள் கூட வரணும், நம்ம சேர்ந்து போகலாம், அந்த இடத்த ரெடி பண்ணலாம் சொல்லும்போது எலிசா சொல்லுவார், நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு போவாங்க. போகும்போது அந்த கூட்டத்தில் ஒருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மரத்தை வெட்டுகிறான். எல்லாரும் மரத்தை வெட்டுறாங்க, அவங்க டென்ட் மேக் பண்ண கூடாரம் போடுறதுக்காக. ஒருத்தன் மரத்தை வெட்டும்போது அவன் கையில் இருக்கிற கோடாரி, அந்த இரும்பு என்ன ஆகுது அப்படின்னா உருவி தண்ணீரில் விழுந்துட்டு. தண்ணீரில் விழுந்ததும் இவன் கத்துறான், ஐயோன்னு கத்துறான். அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஒரு விஷயம் கூட வாசிக்கிறேன். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்து, உத்திரம்னா மரம், மரத்தை வெட்டி போடும்போது அது அந்த கோடாரி என்ன ஆச்சுன்னா தண்ணீரில் விழுந்தது. தண்ணீரில் விழுந்துட்டு. நல்ல கவனிங்க. ஆமென். இவனுடைய கோடாரி கிடையாது. இவனுடைய கோடாரி இல்லாததுனால ஒரு காரியம் தெளிவாய் தெரியும், இவனுக்கு ஒழுங்கா கோடாரியை பிடிச்சு வெட்ட தெரியாது. ஏதோ ஆவேசத்தில் வந்துட்டாரு, எல்லாரும் வெட்டுறதை பார்த்து வந்துட்டாரு, எல்லாரும் ஜெபிக்கிறத பார்த்து உக்காந்தாச்சு. சிலர் பார்த்துருக்கீங்களா, சில ஜெபம் பண்ணா பிசாசு போகும், ஆனா சிலர் ஜெபம் பண்ணா சிலர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நான் என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் எங்க வீட்டிலேயே பிரச்சனை. ஆமே, சில காரியங்கள் நமக்கு கையிலே நிற்காது, நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம் நினைப்போம். எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் வெட்டுறாங்க, எல்லாரும் போராடுறாங்க, எல்லாரும் ஏதோ ஒன்று செய்யறாங்க, எல்லாத்தையும் கோடாரி இருந்து செய்யறாங்க. இவன்ட கோடாரி இல்லை, ஆனா இவனால சும்மா இருக்க மனசு இல்லை. நான் ஏதாவது ஒன்று செய்யணும். இவனும் வர்றான். இவன் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா, என்கிட்ட கோடாரி இல்லை ஐயா, அதனால நான் வேலையை பார்க்குறேன், என்கிட்ட கோடாரி இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் வெட்டியிருப்பேன். என்கிட்ட அவன் சும்மா இருக்கல.
அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவனுக்கு ரொம்ப வாஞ்ச, ரொம்ப ஆசை. ஒரு கோடாரி ஒருத்தன்ட்ட கேட்கும்போது கொடுத்துட்டு போய் வெட்டுறான். இவனுக்கு ஒழுங்கா பிடிக்க முடியல. அது அவன் கை தவறி போகுது. கை தவறி கண்ணுக்கு முன்னாடி எங்க விழுதுன்னா தண்ணிக்குள்ள விழுது. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற நதி, அதுக்குள்ள விழுது. அதுக்குள்ள விழுந்ததோ இவன் கத்துறான். இன்னொரு ஆப்ஷன் கூட அவனுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? கோடாரி அதுக்குள்ள விழுந்துட்டல, சைலண்டா விட்டுருக்கலாம். ஆனா இவனுக்கு இப்போ 2 காரியத்தை குறித்த கலக்கம். ஒரு கலக்கம் என்ன அப்படின்னா, இது என்னுடையது அல்ல, இது இன்னொருத்தர் வாங்கினது. ஆனா இது எங்கிருந்து போச்சு தெரியுமா? என் கையில இருந்து நழுவி போயிட்டு. சில சொல்லுவாங்க தெரியுமா, சில பிள்ளைங்க வந்து வழி மாறும் போது, என் பிள்ளை என் கையை விட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. என் கையை விட்டு போயிட்டான். சில சொல்லுவாங்க, இந்த 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 இடம் என் கையை விட்டு போயிட்டு, என் கையை விட்டு போய், இவன் கையை விட்டு போயிட்டு. ஆக்சுவலா இது இவன் கையை விட்டு போயிட்டு. இவன் கையை விட்டு போனதை இவனால வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவன் கதறுகிறான். ஆமென். இவனுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? எனக்கு இந்த இடத்துல திரும்ப நான் இந்த கோடாரி எடுத்து வெட்டணும். சில காரியங்கள் நம்ம கையை விட்டு போயிட்டு, நம்ம 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 நல்லதா ஆவியில தான் ஆரம்பம் பண்ணுவோம், நல்லதான் ஆரம்பம் பண்ணுவோம். ஆமென். ஆனா அது நம்ம கையை விட்டு போகும். பாருங்க, இந்த 40 டேஸ்க்கு முன்னாடி கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனை நம்ம கையை விட்டு போறது போல இருக்கும். எல்லாம் அவ்வளவுதான். அந்த இடத்துல நம்ம இவன் தளர்றான். இவன் தளரும் போது இந்த சத்தத்தை யார் கேட்கிறா தெரியுமா? இவன் பண்ண முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பெரிய விஷயம் என்னன்னா, இவன் கோடாரியை வாங்கிட்டு வந்ததில்ல. பெரிய விஷயம், இவன் யாரையும் கூட்டிட்டு வரான் தெரியுமா? எலிசாவையும் கூட்டிட்டு வரான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோடாரி தான் உன் கையை விட்டு போச்சு, எலிசா உன்னை விட்டு போகல. சில காரியங்கள் உங்க கையை விட்டு போனது உண்மைதான். ஆனா மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோடாரி தான் கையை விட்டு போச்சு, எலிசா போகல. நம்ம ஆனா பல நேரத்தில் கர்த்தர் நம்ம விட்டு விலகுனா கூட அழமாட்டோம். ஆனா கோடாரி கையை விட்டு போச்சுன்னா, ஐயோ இந்த மாசம் இன்கிரிமெண்ட் போடல, கர்த்தர் விலகி போட்டான், அவர் போட்டோம். ஆமா, நம்ம இன்னைக்கு எதை நினைச்சு நம்ம ரொம்ப தளர்றோம் தெரியுமா? அதனால தான் மீகாவை 4வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், டைம் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், ஏய் நீ ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? நீ ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஆமே, நம் தேவன் யாருங்க? இங்க பாருங்க, அவன் அழுறான். அவனுக்கு என்னன்னா, சில காரியங்கள் நம்ம முயற்சிப்போம், சில ஜெபத்தை நம்ம தொடங்குவோம், சில காரியத்தில், சில விசுவாசத்தில் சில ஸ்டெப் எடுத்து வைப்போம். சில காரியம் கைவிட்டு தான் போகும். ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லை. புதுசாக சைக்கிள் ஓட்டி படிப்பாங்க தெரியுமா? எல்லாம் ஓட்டி படித்தவங்க தானே இன்னைக்கு லாரி ஃப்ளைட்டுன்னு ஓட்டுறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எதை ஓட்டி படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சைக்கிளுக்கு முன்னாடி இப்போல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களில் இருக்கும்போது டயரை ஓட்டிருக்கீங்களா பாஸ்டர்? கையில் ஒரு குச்சி வச்சு டயரை ஓட்டுவோம். இன்னைக்கு ஃப்ளைட் ஓட்டுறவங்க கூட சின்ன வயசில் எதை ஓட்டியிருப்பாங்க தெரியுமா? டயரை ஓட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க, இந்த ப்ரீவீல்லாம் வச்சு ஒரு சைக்கிள். அது கூட பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த ப்ரீவீல்லாம் கலட்டிட்டு சைக்கிளில் ஓட்ட விடும்போது பிள்ளைங்க என்ன தான் பண்ணுவாங்க தெரியுமா? இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஹெவியாக இருக்கும். இங்கே திருப்பும் போது பிரேக் அங்கே பிடிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எல்லாம் ரைட். 2வது மீதியிலேயே வண்டி என்னாகும் தெரியுமா? கீழே விழுந்துடும். ஆமாம், சைக்கிள் ஓட்டி கீழே விழாம சைக்கிள் படித்தா ஒருத்தரும் கிடையாது. சிலர் இருக்கிறாங்க பாருங்க, நான் விழுந்துட்டேன், இனி வாழ்க்கையில் நான் சைக்கிளை ஓட்ட மாட்டேன். அவங்க இன்னைக்கு வர ஓட்டவே இல்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது சிலது கைவிட்டு தான் போகும். எடுத்ததுமே எல்லாமே வாய்க்காது. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போங்கன்னு சொன்னால், பெயர்ந்து போன்னு சொன்னால் அது சொல்ல நீ போகணும். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பாருங்க. ஒரு செய்தி கேட்கும் போது அப்படி ஒரு வரும், இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நான் போடுவேன் பாரு, இன்னைக்கு நான் ஆல் நைட் ப்ரேயர் போடுறேன் பாரு. நமக்கு பழக்கமே இருக்காது. நமக்கு 1 hour ஜெபம் பண்ணியே பழக்கம் இருக்காது. ஆனால் என்ன பிளான் தெரியுமா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன்? ஜெபம் பண்ண போகிறேன். போய் உட்காந்து இயேசுவேமோ கரெக்டாக 11:11 ஆமாம், அதோட முடிஞ்சு சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிட்டு, காலைல 6 மணிக்கு எங்கே போன? ஒருவேளை 3வது வானத்துக்கு போயிட்டோமா? இல்லை, விழதான் செய்வோம்.
சில டைம்ல நீங்க ஜெபம் பண்ணதும் பிரச்சனை அதிகரிக்க தான் செய்யும். அதுக்காக விட்டுறலாமா? இப்படிதான் தளரப்படும். அவன் வந்து சொல்லுவான், பாரு நீ ஜெபம் பண்ணியெல்லாம் நடக்காதுப்பா, நீ ஜெபம் பண்ணதும் பாரு, உன் புருஷன் உன்கிட்ட பேச மாட்டேங்கிறான் பாரு, உன் மனைவி ஒழுங்கா சமைக்க மாட்டேங்கிற பாரு, உன் பிள்ளைங்க என்னெல்லாம் பண்றாங்க பாரு. எல்லாத்தையும் காரணம் என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ற இல்ல, உன் ஜெபம் கைவிட்டு போச்சா? கத்து ஆண்டவர்கிட்ட, எனக்கு திரும்ப வேணும் ஆண்டவரே, திரும்ப வேணும் ஆண்டவரே. சில காரியம் என் கைவிட்டு போச்சு, குடும்ப சமாதானம் இல்லை, ஏதோ ஒன்று கைவிட்டு போச்சு, உங்களுக்கு கைவிட்டு போச்சு. அன்னைக்கு அவன் எலிசா கிட்ட கத்துனா, இன்னைக்கு எலிசாவிலும் பெரிய ஒரு தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். எலிசாவின் தேவனே நம்ம மத்தியில இருக்கிறார். இவன் கத்தும் போது அவர் கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது எங்க விழுந்துச்சு சொல்லு. அவன் இடத்தை சொல்றான். இந்த இடம் வரைக்கும் நல்லா தான்ப்பா போச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என் லைஃப் இதுவரை நல்லா தான் ஆண்டவர் போச்சு, இந்த இடத்துல விழுந்துட்டு ஆண்டவர் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அதை கேட்கிறார். உனக்கு எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு வாலிபனை ஒரு தகப்பன் இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். அந்த பையனை வந்து ஒரு ஆவி அலைக்கழித்து கொண்டிருக்கும் போது இயேசு கேட்கிறார், எவ்வளவு காலம் இது இருக்கிறது? அவன் டீட்டெயிலா சொல்றான், சின்ன வயசுல இருந்து இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். இன்னைக்கு ஏன் தளர்ந்து இருக்கிறோம்? சில காரியம் கைவிட்டு போச்சு ஆண்டவரே, எனக்கு அந்த ஆதி நிலை போயிட்டுப்பா, அந்த ஆரம்பத்தில் எனக்குள்ள இருந்த அந்த ஆவியின் வைராக்கியம் எல்லாம் போயிட்டு ஏதோ சும்மா இருக்கிற ஆண்டவரே, எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் பறிக்கப்பட்ட நிலையில கைவிட்டு போச்சு ஆண்டவரே, எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி என் கையிலிருந்து விழுந்துட்டு ஆண்டவரே. அவர் கேட்கிறார், எங்க விழுந்துச்சு சொல்லு, எங்க விழுந்துச்சு? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் லைஃப் இதுவரை நல்லா தான், 2020 வரை நல்லா தாண்டவர் இருந்துச்சு, லாக்டவுனுக்கு முன்னாடி வரை நல்லா தாண்டவர் இருந்துச்சு. இந்த ஒரு காரியம் வர நேற்று ஒரு ஃபேமிலி பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீடு நாங்கள் வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே போகிறது வரை நான் எங்கள் ஃபேமிலி நல்லா தான் பாஸ்டர் இருந்துச்சு, நல்லா தான் போச்சு. எப்போ நாங்கள் வீடு கட்டி உள்ளே போனோமோ அதோட எங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாமே லாக் ஆகிட்டு பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் கேட்குற, எங்கே விழுந்துச்சு? நீ விழுந்ததுனால தளர்ந்துட்டு இருக்கிற, கதறிட்டு இருக்கிற, எங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்க விழுந்துச்சு? எலிசா எங்க விழுந்துச்சுன்னு கேட்கறது எதுக்கு தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எடுத்து தரேன், வளர்ந்தான். இதுக்கு ஹீப்ரு தேவையில்லை, சிம்பிள், அவ்வளவுதான். எங்க விழுந்துச்சுன்னு கேட்கிறார். அது அங்க விழுந்துச்சு. எங்க விழுந்துச்சு? அது அங்க விழுந்து. இன்னைக்கு நம்ம கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிற ஆண்டவர்கிட்ட. நீ சொல்லு, விழுந்த அதான் அந்த உணர்வு உள்ள இருது. எனக்கு என் லைஃப் எங்க ஸ்லிப் ஆச்சு? நான் எங்க ஸ்லிப் ஆனேன்? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு என் லைஃப். எங்க விழுந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? நான் எங்க கோட்டை விட்டேன்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அவன் அழகா சொல்றான், அது என் கையில இருந்து போச்சு. அவன் யாரையும் பிளேம் பண்ணல. நம்மளா இருந்தா என்ன சொல்லி தெரியுமா? இந்த கோடாரி சரியில்லை, முடிஞ்சுப்பா, என் புருஷன் சரியில்லை. ஏசாவை மாத்துறதுக்கு கர்த்தர் யாக்கோபை தான் தொட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாவை மாத்துறதுக்கு கர்த்தர் யாக்கோபை தான் தொட்டார். இவன் சொல்றான், அது ஒரு மோசமான கோடாரியை தந்து எங்களை ஏமாத்திட்டான். இல்ல, என் கையில இருந்து போச்சு, என் கையில். இதுக்கு நான் தான் உத்தரவாதி. என் குடும்பம் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறதுக்கு அந்த உத்தரவாதத்தை உங்களால எடுக்க முடியும்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்களை கொண்டே திரும்ப அந்த கோடாரியை மிதக்க பண்ணி அதை எடுக்க வைப்பா. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பிளேம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது கோடாரி சரியில்லை, அது கையிலேயே நிக்க மாட்டேங்குது, அது வழுவி போகுது. எல்லாரையும் பிளேம் பண்ணி இல்ல அது விழுந்துட்டு, என் கையிலிருந்து விழுந்ததும் கதற ஆரம்பிக்கும் போது எலிசா கேட்கிறார், அது எங்கே விழுந்தது? 6வது வசனத்துல சொல்றான், அவன் அந்த இடத்தை காண்பிக்கிறான். எங்க தண்ணியில ஒரு பொருளை நீங்க போட்டீங்கன்னு வைங்களேன், போட்ட இடத்துல எல்லாம் கிடக்காது. அப்படியே இருந்தாலும் நம்ம கீழே, அதுவும் இரும்பு மரத்துண்டு கிடையாது,
இரும்பு கோடாரி. அப்ப இந்த இடத்துல இனி என்ன நடந்தா மட்டும்தான் அந்த கோடாரி மிதக்கும் தெரியுமா? ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே மிதக்கும். ஒரு அற்புதம் நடந்தா மட்டுமே சாத்தியமாகும். இந்த மாலை வேளையில இனி எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஏன்னா எல்லாமே மூடி போட்டுட்டு இனி ஒரு அதிசயம் நடந்தா மட்டுமே சாத்தியமாகுங்கிற நிலையில யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசு நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தளர்ந்து போகாதிருந்தால் உங்களால ஆழத்தில் இருக்கிற கோடாரியை மிதக்க வைக்க முடியாது. ஆனால் ஆழத்தில் இருக்கிற கோடாரியை மிதக்க வைக்கிறவர்கிட்ட அந்த இடத்தை உங்களுக்கு காட்ட முடியுமா? அந்த இடத்தை உங்களுக்கு காட்ட முடியுமா? இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்தை உங்களால காட்ட முடியுமா? ஆண்டவரே, இங்கதான் போச்சுப்பா, இந்த இடத்துல தான் விழுந்துச்சு ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று இருக்கிற எங்க விழுந்துச்சு? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவீங்களா ஆண்டவரே? விழுந்து கிடக்கிறோம், எங்க விழுந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? ஆண்டவருக்கு என்ன ரொம்ப தேவை தெரியுமா? என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்றை மாற்றுவது விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கு நான் என் பிள்ளைகளை உணரணும், அதுதான் விஷயம். எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்காக இன்னைக்கு எக்ஸாம் நடக்கல, 12th எக்ஸாம் நடக்கு. 12th பிள்ளைங்க இருக்கீங்களா? இருக்கிறீங்க, ஓகே. 12th எக்ஸாம் நடக்கு. இப்போ அடுத்து 10th. இவன் பிள்ளைங்களுக்கு தமிழ் இங்கிலீஷுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் மேக்ஸ்லாம் வரும்போது பம்பர மாதிரி தான் ஜெபம். நம்ம கூட இப்படி ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் தலைமுறைக்கு ஜெபம் பண்ண நல்லது, தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. பிள்ளைக்கு உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஆளுங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் அதை ஜெபிக்கும் போது ஜெபத்தில் ஆண்டவரே நீங்கள் என் பிள்ளை எப்படியா பாஸ் பண்ண வச்சுருக்கேன் ஆண்டவரே, நல்ல மார்க் கொடுங்கப்பா. அவளுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அவள் ஒரு 100க்கு ஒரு 70 தான் வாங்குவா. ஆண்டவரே இல்லை, அவள் ஒரு 90 மார்க் கொடுக்கும்போது அல்லது 100 மார்க் நீங்கள் அப்படி கொடுக்கும்போது அது ரொம்ப மிராக்கிள் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு கூட எதையும் சேர்த்து ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரை இப்படி நீங்கள் அவளை நல்ல எக்ஸாம் எழுத வச்சு நல்ல மார்க் கொடுக்கும்போது அவ ஃபீல் பண்ணணும், இது ஆண்டவர் எனக்கு தந்தது, இது என் தகுதி கிடையாது. இப்படி அவளை ஃபீல் பண்ண வச்சிருங்க ஆண்டவரே. ஆமென், ஹalleluya. ஆண்டவர் என் பிள்ளைக்கு உங்க கிரேஸை உணரணும் ஆண்டவர், உங்க ஃபேவரை உணரணும். அதே நேரத்தில் அவளுக்கு அது ஃபீல் ஆகணும். என்ன ஃபீல் ஆகணும் தெரியுமா? இதெல்லாம் நான் கிடையாது, இது ஆண்டவர். சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு உணர்வோடு பிள்ளை வளர்ந்துட்டுனா அந்த பிள்ளையோட இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருக்கும். தாவீது பாருங்கள், சவுலுடைய வஸ்திரத்தை லைட்டா டச் பண்ணதும் அவருடைய ஹார்ட் ஸ்பீடா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்க விழுந்துச்சு? கோடாரிய மிதக்க வைக்க தெரிஞ்சவருக்கு எங்க விழுந்துச்சுன்னு தெரியாதா? இந்த எலிசாவுக்குள்ள கிஃப்ட் இருக்கிற கிஃப்டை அவருக்கு எப்படிப்பட்ட கிஃப்ட் பாருங்க. அவர் குகைக்குள்ள அப்படி இருக்கிறார். நாகமான் சுகம் ஆயிட்டு போயிட்டான். எலிசா கூட ஒருத்தர் வேலைக்காரன் இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? கேயாசி எங்க போயிட்டாரு? இன்னா வாரேன் சார் சொல்லிட்டு பின்னாடியோட போய் அடுத்த தெருவில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற நாகமான் கிட்ட போய் பொருட்கள்லாம் கேட்டு வாங்கிட்டு திரும்புறதுக்குள்ள பின்னாடி நின்ட்டார். சில பார்த்துருக்கீங்களா? வர்ஷிப் டைமில் எழும்பி சர்ச்சை விட்டு போவாங்க. என்னத்துமா போடுறதுக்கு முன்னாடி நிற்பாங்க. ஏங்க உங்களை காண்டல, பின்னாடி தாமா இருந்தேன் அப்படிம்பாங்க. இப்படி கேயாசி நிற்கும் போது எலிசா கேட்கிறார், எங்க போன? நான் இங்கே தான் ஐயா இருந்தேன். நீ போகும்போது என் மனம் உன் கூட வரலையா? அப்போ இந்த அளவுக்கு ஆழத்தை கிரகிக்கக்கூடிய கிருபைய, காரணம் எலியாவுக்கு மேல இருந்த ஆவி எத்தனை மடங்கு அவருக்குள்ள இருக்கு தெரியுமா? 2 மடங்கு இருக்கு. ஆனா இந்த இடத்துல எங்க விழுந்துச்சு அப்படிங்கிறார். நீ சொல்லணும், விழுந்த இடம் உனக்கு தெரியணும். ஆமா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை தூக்கி விடுங்க. எங்க இருந்து தூக்கணும்? ஏன் விழுந்துச்சு? என்ன விழுந்துச்சு? என்ன விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? எப்படி விழுந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? அவன் சொல்றான், அது என்னுடையது இல்லை, நான் இரவல் வாங்கினது இந்த இடத்துல தான். நான் என் காரியத்தை கரெக்டா ஆண்டவர்கிட்ட சொல்றேனா இல்ல சிலதை மறைத்து சொல்றேனா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று யாக்கோபு கிட்ட பேசுறார். அந்த தேவன் யாபோக்காட்டின் கரையில் யாக்கோபு கிட்ட என்ன கேட்பார் தெரியுமா? உன் பேர் என்னன்னு கேட்பார். ஆமென்.
உன் பேர் என்ன அப்படிங்கிற. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா அவன் பேர்? கிதியோன்ட்ட சொல்லுவார், உங்க அப்பாவுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான ஒரு காளை இருக்கு, அதை எடுத்து பலி செலுத்து அப்படிம்பார். தகப்பனுக்கு வீட்டில் எத்தனை காளை இருக்கு, அந்த காளைக்கு எத்தனை வயசுன்னு கூட என் ஆண்டவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவனுக்கு யாக்கோபுக்கு பேர் தெரியாதா? யாக்கோபே நீ யாருன்னு கரெக்டா என்று சொல்லு. அவன் கரெக்டா சொல்றான் பாருங்க, நான் யாக்கோபு, நான் யாக்கோபு. என்ன அர்த்தம்? ஆண்டவரை நான் ஏமாத்தினவேன்ப்பா, நான் எங்க அப்பாவை ஏமாத்தினேன், எங்க அண்ணனை ஏமாத்தினேன், நான் உங்களையே ஏமாத்தி தான் வந்திருக்கிறேன். எப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அங்கே ஆண்டவரே என்னை விழுந்து போனதை திரும்ப நான் எடுத்து தாரேன், உன் லைஃபை நான் மறுபடியும் கட்டுகிறேன், உனக்கு என்ன நஷ்டமாச்சு எல்லாவற்றையும் நான் திரும்ப தருகிறேன். ஆனா விழுந்த இடத்தை சொல்லு, எப்படி விழுந்துச்சு சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. இளையகுமாரன் திரும்பி வந்து, அப்பா எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்க வரல. அவன் வந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். தன் பிள்ளைகளை உணர்ந்தான் பாருங்க. தகப்பன் என்ன தெரியுமா செய்தார்? அவனை இறுக கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு, இவன் அப்பா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அப்பா ஊழியக்கார்ட்ட பேசிட்டே இருக்கிறார். வஸ்திரத்தை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா, பாதரட்சியை கொண்டு வா. ஆமென். நீங்க விழுந்த இடத்தை சொல்லுங்க, தூக்கி விடுறது அவருடைய வேலை, திரும்ப கையில் எடுத்து தருவது அவருடைய வேலை. நஷ்டப்பட்டு போன, கைவிட்டு போன, இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் ஆழத்தில் இருந்தாலும் மிதக்க பண்ணி அதை எடுத்து உங்க கையில தருவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில காரியங்கள் இப்படிதான் இழந்து போகிறது, நஷ்டமாகிறது. யோபு லைஃப்ல பாருங்க, யோபு வந்து எல்லாத்தையும் அவர் சம்பாதி எப்படி சம்பாதித்தார் அப்படி சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், உத்தமனும். அப்போ யோபு வந்து சம்பாதித்தல எப்படி சம்பாதிக்கல தெரியுமா? யாரையும் ஏமாத்தி பொய் சொல்லி என்ன செய்யல, சம்பாதிக்கல. இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் உத்தமமா இருந்து சம்பாதிக்க சொல்லுவாங்க. இந்த காலத்துல 4 பொய் சொல்லாம நிக்க முடியாது, வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பைபிள் தெளிவா காண்பிக்கிறது. ஆனால் உத்தமனுக்கு யார் துணை தெரியுமா? கர்த்தர் துணை. துன்மார்க்கனுடைய செல்வ பெருக்கை பார்க்கலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. அதனால வாழ்றதுக்கு 4 பேரை ஏமாற்றணும், பொய் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதை தரும் தெரியுமா? ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு எதை கூட்ட மாட்டார் தெரியுமா? வேதனையை கூட்டவே மாட்டார். யோபு வாழ்க்கையில் நீங்க கவனிச்சீங்கன்னா, யோபு எந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஞானமா, எவ்வளவு உணர்வுள்ளவனா இருப்பா பாருங்க. யோபுனுடைய பிள்ளைங்க எல்லாம் விருந்து கொண்டாடும் போது யோபு என்ன நினைப்பார்னா, ஒருவேளை பிள்ளைங்க தப்பு பண்ணிருப்பாங்களோ, அதனால தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறது அங்க சொல்லப்படலை. ஆனா ஏன்னா விருந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற இடத்துல, ஏன்னா யோபு நாட்கள்ல பிரமாணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. பிரமாணங்கள் மோசே காலத்துல தான் கொடுக்கப்பட்டது. யோபு வந்து பைபிளில் வந்து முதல் எழுதின புத்தகமே யோபு புத்தகம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நிறைய ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. அந்த காலத்தில் முந்தைய வாழ்ந்தவர். அப்போ அந்த பிரமாணம்லாம் கொடுக்கப்படலை. அதனால சகோதரர்கள் சகோதரிகள் சேரும்போது என்ன வேணாலும் அங்கே நடக்கலாம். அதனால யோபு பாருங்க, அப்போ அவங்க ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா அதனால பலி செலுத்துவார். இப்படி தன்னையும் தன் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் காக்கிறதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நித்தம் தன்னை விட்டு கொடுத்து வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீசினது. அது சாதாரண புயல் அல்ல. ஆமென். எல்லாமே இழந்து போகிறான். ஒவ்வொரு திசையிலும், அதாவது 4 திசையிலும் அவனுடைய சம்பாத்தியங்கள் இருக்கிறது. 4 திசையிலும் அழிவு. ஒவ்வொரு திசையிலிருந்து ஒவ்வொருவன் புறப்பட்டு வருகிறான். எதுக்கு தெரியுமா? ஒரு துர்ச்செய்தியை சொல்வதற்காக. நான் ஒருத்தன் மட்டும் தப்பி இருக்கிறேன். ஐயா, இப்படி இருக்கும்போது கல்தையர் வந்தாங்க, எல்லாம் போச்சு. சபையர் வந்தாங்க, எல்லாம் போச்சு. திடீரென்று ஒரு காட்டு வீசினது, எல்லாம் போச்சு. எல்லாம் அக்கினி விழுந்துச்சு, எல்லாம் போச்சு. எல்லாமே இழந்து போகிறான். இழந்து போகும்போது அவன் போய் உட்கார்ந்து சொல்றான்,
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அழித்தார்னு சொல்லல. ஆக்சுவலா அவனுக்கு எல்லாமே என்னாச்சு தெரியுமா? அழிந்து போச்சு. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? அவன் அழித்தார்னு சொல்லியிருந்தான் வைங்களேன், யோபு அங்கேயே அழிஞ்சிருப்பான். எப்படி தெரியுமா? வலியில, வேதனையில. அவன் வாயில என்ன வார்த்தை வரல தெரியுமா? அழித்தார்னு சொல்லல, எடுத்தார்னு சொல்றான். நான் தளரக்கூடாதுன்னா அவன் இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டிய விதம் இருக்கிறது. இதை நான் எப்படி பார்க்கணும் தெரியுமா? அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் எடுத்தார் அப்படிங்கிறான். அழித்ததுக்கும் எடுத்ததுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது கர்த்தர் கொடுத்தார், என் கையில வந்துச்சு. கர்த்தர் எடுத்தார், இப்ப அது யார் கையில இருக்கப்போ? என் கையில இருந்தா சேஃபா, கர்த்தர் கையில இருந்தா சேஃபா? யோபு எப்படி பார்க்கிறார் பாத்தீங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்போ இது யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில். கர்த்தர் எடுத்தார் சொல்லியாச்சு. 2வது அதிகாரத்தில் திருப்பியும் சாத்தான் வந்து தேவ சந்நிதியில் நிற்கிறான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். தேவ சந்நிதியில் சில, அதாவது இந்த இந்த எப்படிதான் ஆண்டவர் சாத்தான் அலோவ் பண்ணாருன்னு தெரியல. ஆனாலும் எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கிறார். அது பூமியெல்லாம் சுத்தி பார்த்து உலாவி வருகிறேன். என் பிள்ளைய பார்த்தியா அப்படின்னு கேட்கிறாரு. என் தாசனாகிய இப்போ நம்ம ஃபேமிலியில் யாராவது ஃபாரினில் இருக்காங்கன்னு வைங்களேன், அங்கேருந்து ஒருத்தங்க வராங்க. பிரதர் எங்கேருந்து வரீங்க? நான் இப்போ இங்கேருந்து வரேன். அங்கேயே வரீங்க, இவங்களை தெரியுமா? அங்கே தான் என் பையன் பார்த்தியா, யோபு பார்த்தியா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்பட்டு. அதாவது நம்மளை பற்றி நல்லது கேட்டால் யாருக்கு பிடிக்காது தெரியுமா? சாத்தானுக்கு பிடிக்காது. ஒருத்தங்களை பற்றி நல்லது கேட்டாலே நமக்கு பிடிக்கலைன்னா நமக்குள்ள எந்த ஆவி இருக்குது தெரியுமா? நான் சொல்லலை, நீங்களே சொல்லிக்கோங்க. ஆமே. ஒருத்தங்களை பத்தி நல்லது ஒருத்தங்க புகழும் போது, ஆமே. பொதுவாக ஆண்களை பத்தி கூட அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் ஸ்திரீகளை பத்தி சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்திரீயை புகழ்றதே அவங்களுக்கு பிடிக்காது. உங்களை பார்த்தா அப்படி தெரியல, அப்படி சொன்னாதான் நான் போக முடியும். ஆமே. அதாவது யோபு மேல கவனம் வச்சாயன்னு மட்டும் கேட்கல ஆண்டவர். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலக சொல்லும் போது ஒருத்தனுக்கு இருக்க முடியல. ஐயோ ரொம்ப புகழ்றாரே, ரொம்ப புகழ்றாரு. ஆமே. நமக்குள்ள நம்ம அறியாம இந்த ஸ்பிரிட்லாம் வந்து ஒட்டும். ஆமே. அதனாலதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஒருத்தங்களை புகழும் போது, நம்ம கிட்ட அப்படி புகழும் போது நமக்கு உடனே நம்ம என்ன தெரியும் பண்ணுவோம்? அவங்க கிட்ட இருக்கிற மைனஸை எங்க இருந்தாவது, ஆமேன், வேதத்தை ஆராய சொன்னா வேற எதையோ ஆராய்ச்சிட்டு இருப்போம். ஆமா, இருந்து எங்கேயாவது. ஆனாலும் அவங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்களுக்கும் தெரியாது. புதுசா கதை கட்டுறது. ஆண்டவரே அவன் சும்மாவா அப்படி இருக்கிறான், நீர் அவனை சுட்டி வேலி அடைக்கவில்லையோ அப்படிங்கிற. சரி, வேலி ஆண்டவர் எடுத்து இப்போ கை வச்சதுக்கு அப்புறம் சொல், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் நம்பிக்கையை விடவே இல்லை. இப்ப திரும்பியும் வந்து நிற்கிறான் யோபு. என் தாசனாகிய யோபு மேல கவனம் வச்சாயோ. ஆண்டவரே அது வேற ஒன்றும் இல்லை, நீங்க வெல்த்ல எல்லாம் கை வச்சுட்டீங்க. ஆனா அவன் எதை நம்பி தெரியுமா சொல்றான்? அவன் ஹெல்த் இருக்கு ஆண்டவரே, திருப்பி சம்பாதிச்சிடலான்னு அப்படியே ஒரு நம்பிக்கையில தான் சொல்ற. நீங்க அவன் ஹெல்த்தையும் தொடுங்க ஆண்டவரே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன் கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோபு அப்படி தூக்கி சாத்தான் கையில கொடுப்பார். கொடுத்துட்டு சாத்தானுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தேங்க்யூன்னு சொல்றதுக்குள்ள அடுத்து சொல்றார், அவன் ஜீவனை தொட்டுறாத அப்படின்னு. இப்ப யோபு யார் கையில இருக்கிறான்? சாத்தான் கையில இருக்கிறான். உண்மையிலே சோதனை யோபுக்கு இல்லை. ஒரு பழத்தை அப்படியே உரிச்சு குரங்கு கையில கொடுத்து இதை சாப்பிடாதேன்னு சொன்னா சோதனை பழத்துக்கு இல்ல, சோதனை குரங்குக்கு. இப்ப யோபு சாத்தான் கையில இருந்துட்டு என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை. எதை வச்சு யோபு சொல்றீங்க? காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப யோபுவை தளர விடாம செய்தது என்னது தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமே. ஓ, இப்ப சொல்ல மாட்டீங்களோ? ஈஸ்டருக்கு தான் சொல்லுவீங்களோ? நம்ம இப்ப சொல்ல மாட்டோம்ல, இந்த 40 நாள் சொல்லவே. ஆமா, இப்பெல்லாம் அப்படியே ஏறுகிறார் பாடிட்டு இருப்போம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு அழுது முடிப்போம். ஆமா, ஈஸ்டர் அன்னைக்கு நிறைய மிருகங்களுக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான். எங்க ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தொங்கிட்டு இருக்கோம் வரிசையா. ஆமே, ஆமே. அவர் உயிரோடு இருக்கிறார்.
ஒரு பக்கம் தளர்றாரு. ஏன்னா தளர பண்றதுக்குன்னே 4 பேர் ஆட்டோல வரான். யார் தெரியுமா? யோபு அது வரைக்கும் வாயை திறந்து ஒண்ணுமே பேசல. இவன் மனைவி வேற சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கன்னு. இவர் சும்மா பேசாம இரு. ஆமே, நம்மளை பேச வைக்கிறதுக்குன்னு, நம்மளை தளர பண்றதுக்குன்னு இதான் சாத்தா. அவனால தாங்க முடியல. பாத்தீங்களா? ஒரு நீங்க எல்லா உடையவர்களா இருக்கணும்னு இல்லைங்க, நீங்க உயிரோடு இருக்கிறதே சாத்தானுக்கு கண்ணி. ஆமென், ஆமென். அதனாலதான் அவன் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தைரியம். நீங்க கொஞ்சம் உங்க லைஃப் என்ன இருக்கு, இவ்வளவு போராடுறான் சத்ரு. ஆமே, நிறைய போராட்டத்தை சந்திக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு. ஒண்ணு இல்லை, நீங்க இருக்கிறீங்கல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த தீபம் அணையல்ல, நிச்சயம் அவர் திரும்ப தூக்கிடுவாரு. ஆமா, யோபு முதல் அதிகாரத்தில் என்ன சொன்னா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். 1வது அதிகாரத்தில் எடுத்தார், 42வது அதிகாரத்தில் அது 2 மடங்காக்கி திரும்ப கொடுத்தார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் பார்த்தான், எப்படியாவது இவனை பேச வைக்கணும்னு பார்க்குறான், முடியல. திடீர்னு 4 நண்பர்களை வராங்க. சில கிருபை பெற்றவங்க வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போதான் நம்ம அழுது முடிச்சிருப்போம். அந்த எரியிற தீயில 2 லிட்டர் எண்ணெய் அப்படியே ஊற்றிட்டு ஒரு ஜபத்தையும் பண்ணிட்டு போவாங்க. ஆமாம், வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. யோபுவும் பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு பக்கம் அவர் பேசினாலும் இன்னொரு பக்கத்தில் சொல்றார், நான் போகும் வழி அவர் அறிவார். ஒரு பக்கம் சொல்றார், நான் அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். அதன் அர்த்தம் என்ன? ஒரு பக்கம் தளர்ந்து போனான், ஆனா இன்னொரு பக்கம் தளர அவன் விடவில்லை. நம்மளை தூக்கி விட யாரும் வர மாட்டாங்க, நம்ம தான் இருக்கணும். அதனாலதான் நம்ம ஆரோக்கியமா இருந்த காலத்தில் அநேக வார்த்தைகளை கர்த்தர் நம் காதுகளில் கேட்க வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நீங்க என்னதான் அந்த கோவிட்லாம் வந்துச்சு பாத்தீங்களாங்க? ஆமே, யாருக்கெல்லாம் கோவிட் வந்துச்சு? டெஸ்ட் எடுத்த எல்லாருக்கும் வந்துச்சு, டெஸ்ட் எடுக்காத எல்லாருக்குமே வரல, எல்லாருக்கும் தான் வந்துட்டு போச்சு. ஆமே, பாருங்க, செகண்ட் வேவ்ல நான் மாட்டினேன். செகண்ட் வேவ்ல அப்போ எங்கள் வீட்டில் அப்போ தான் என் மூத்த பொண்ணு டேடின்னு வருவா, விட மாட்டாங்க உள்ள. ஆமே, அதாவது அதுவரை தூக்கணும்னு தோணாது. ஆனால் அப்போ தான் நமக்கு எப்போ நமக்கு என்ன இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வைக்கிறாங்களோ அப்போ தான் நமக்கு சாப்பிடணும். இது அதுவரை என்ன அந்த டைமில் ஒரு சத்தியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஆமே, யாருமே வரமாட்டாங்க, யாருக்குமே முடியாது. இதான் உண்மை. அந்த டைம்ல தான் தாவீதுக்கு யாருங்க சப்போர்ட்டிவா இருந்தா? ஒரு நபர் இருந்தாங்களா? ஃபியூச்சர்ல யோனத்தான் இருந்தான். கொஞ்ச டைம்ல. ஆனால் அந்த கொஞ்ச டைம் இருந்ததை கூட தாவீது வந்து மறக்கவே இல்லை. ஏன்னா அவன் லைஃப்ல வந்து அவ்வளோ அடி வாங்கினவன். அவனுக்கு குடும்பம் உண்டு, அப்பா அம்மா உண்டு, பிரதர்ஸ் உண்டு, ஆனால் ஒரு சப்போர்ட் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு எல்லாம் உண்டு, மனைவி உண்டு, மாமா உண்டு, எல்லாம் உண்டு, மக்கள் பிள்ளைங்க உண்டு, ஒரு சப்போர்ட் கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் இருந்தான். அதுக்கு நடுவுலையும் யார் ஈட்டை தூக்கி போட்டா? சவுல் ஈட்டை தூக்கி போட்டான். ஆனால் அந்த கொஞ்ச நாள் இருந்ததை கூட தாவீது மறக்காம யோனத்தான் நிமித்தம் யாருக்காவது. ஏன்னா அவன் லைஃப்ல அந்த தனிமையை ரொம்ப உணர்ந்தவன். அந்த நேரத்துலலாம் அவன் தளரும் போது சொல்லுவான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? உங்களுக்கு சொல்றதுக்கு யாரில் இருந்தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் உங்களால சொல்ல முடியல? எத்தனை வார்த்தைகளை கேட்க வச்சிருப்பார், ஏன் உங்களால சொல்ல முடியல? யோபுக்கு யாருங்க கை தூக்கி விட்டா? 4 பேர் சுத்தி இருந்து அவனை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அது நடுவில் சொல்றான். ஒரு பக்கம் சொல்ற, நான் நம்ப மாட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தால் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன். ஒரு பக்கம் சொல்றார், நான் காணாதபடி ஒளித்திருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார், நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படிங்கிறார். ஆமே, இப்படி அவர் தளரும் போது அவரே தன்னை தேற்றுகிறார். அவர் சொல்ற, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்து வைக்கிறேன். இதுதான் தாவீதும் பண்றார். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற? நீ ஏன் பயப்படுற? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி. நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஆண்டவர் இதை ரொம்ப நோட் பண்ணுவாருங்க. ரொம்ப நோட் பண்ணுவார். நம்முடைய சிறுமையில, நம்முடைய கஷ்டத்துல, நம்முடைய நெருக்கத்துல
நம்ம ஆண்டவர் பேரில் இருக்கிற நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துறோம்னு ரொம்ப நோட் பண்ணுவார். அதனால தான் 7 சபைகளுக்கு சொல்லும் போது பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு கொஞ்சம் தான் பலன். ஆனா அப்படி இருக்கும்போது நீ என் நாமத்தை மறுதலிக்காம இருந்த பாத்தியா, நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி. அதாவது நீ என்ன நேசிக்கிறவன் 4 பேருக்கு காட்டிட்ட பாரு, நானும் உன்னை நேசிக்கிறவர் என்பது உனக்கு தெரியும். ஆனா உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெரியும்படிக்கு இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். தாவீது வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது. வீட்டில் ஒரு பெரிய விருந்து. சாமுவேல் வந்திருக்கிறார். அவர் லேஸ்ல எங்கேயும் போகவே மாட்டார். அவர் வெளியே பார்க்கிறதே அபூர்வம். தேவனோடு உறவாடுகிற மனுஷன். ஆண்டவர் சொல்றார், நீ கொம்புல தைலத்தை எடுத்துட்டு போ அப்படிங்கிறார். ஈசாய் வீட்டுக்கு போ, அவன் பிள்ளைகள ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன். தகப்பன் சொல்லுவான், பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிட்டு. அந்த தகப்பன், ஐயா கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா என் இளையவனையும் கூட்டிட்டு வந்துடுவேன் சொல்லல. அதை தாவீது எப்படி சொல்றார் தெரியுமா? செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள குறித்த நினைவு, நம்முடைய அந்த நினைவு இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா உயிரோடு இருக்கிறவங்களை குறித்த நினைவு அவங்கள பார்க்கும்போது திரும்ப வந்துடும். ஆனால் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழியும் போது அந்த அவங்கள குறித்த ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த ஃபுல் நினைவுகள் நமக்குள்ளே இருக்காது. அது கொஞ்சமா இல்லாமல் போயிடும். தாவீது சொல்றார், நான் அப்படிதான் இருந்தேன். அப்ப தாவீதை தேற்றுவதற்கோ தூக்கி விடுவதற்கோ உறவுகள் சுற்றிலும் இருந்தாலும் ஒருவர் கூட கிடையாது. 7 சகோதரர்கள் உண்டு. ஒரு சகோதரனாவது, அப்பா தாவீது இருந்தா நல்லா இருக்கும்லப்பா சொல்லுங்கப்பா, ஒரு சகோதரனுக்கு கூட அந்த தாவீது இங்க வரணும்னு விருப்பம் இல்லை, நினைவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன் தான் தாவீது. அந்த தாவீது தன்னை தேற்றுகிறான். நீ ஏன் கலங்குற? நீ ஏன் கலங்குற? யோபுவை துணையா இருக்கிற மனைவி சொல்றாரு, நீங்க செத்துருங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களால பராமரிக்க முடியல. யோபுவுக்கு உண்டான நிலைமை, அவன் மேலிருந்து சீல் வடிந்து கொண்டே இருக்குமா. அப்படி ஒவ்வொரு சைடா துடைப்பாங்களாம். அவங்க மனைவிக்கும் அதே வேதனை. மனைவிக்கு சரீரம் புண்ணாகல, ஆனா யோபுவுக்கு இழந்த அந்த நஷ்டம் யாருக்கு நஷ்டம் தான்? மனைவிக்கு 10 பிள்ளைங்க இறந்துருக்கிறாங்க. அவன் எவ்வளவு பெயின் இருக்கும் அந்த அம்மாவுக்கும். அப்போ அது நடுவில் புருஷனுக்கு சீலெல்லாம் தொடச்சிட்டு இந்த பக்கம் தொடச்சிட்டு அடுத்து இந்த பக்கம் தொடச்சி பார்த்தா திருப்பி இந்த சைடையும் வடியுமா. இப்படி இருக்கும்போது இவர் மட்டும் உதட்டு முணங்கிட்டே இருக்கு. என்ன கிட்ட வந்து கேட்டா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வந்துச்சு கோபம். இன்னும் உடைய உத்தமத்தை பிடித்து கொண்டு இருப்பீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை சும்மா ஜீவனை விடுன்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா எந்த வேர்டை யூஸ் பண்றாங்க தெரியுமா? தேவனை தூஷித்து. இது யாருடைய அசைன்மெண்ட்? அவன் என்ன சொல்லுவான்? நீர் அவனை தொடுவீரானால் அவன் உம்மை தூஷிக்கணும். என்ன இதுன்னு அர்த்தம்? நம்மை தளர பண்ணுவதற்கு அவன் யார வேணாலும் கையில் எடுப்பான். நம்மை தளர பண்ணுவதற்கு யார வேணாலும் கையில் எடுப்பான். ஆனா ஒரு தேவ ஒரு பக்கம் தளர்றாரு யோபு. ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் பிறந்த வாழ்க்கைக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது. நீங்க என்னை தேடுவீரானால் நான் மண்ணோடு படுத்துக் கொள்ளுகிறேன். என்னை நீ தேடுவீரானால் நான் கிடையாது. இப்படி ஒரு பக்கம் புலம்புனாலும் இன்னொரு பக்கம் யோபு புரிந்து கொண்டா என்ன தெரியுமா? நம்மளை தேற்றுறதுக்கு வேற யாரும் வரப்போறது கிடையாது. நம்ம நம்பிக்கை அறிக்கையிடுவோம். கையில ஒரு ஓட்டு துண்டை வச்சுட்டு நம்பிக்கை அறிக்கையிடுறாங்க.
நம்ம கையில ஓட்டு, நம்ம கையில பைபிள் இருக்குல்லாங்க. யோபு கையில இது கூட கிடையாதுங்க. ஆனா கர்த்தர் சொன்ன, என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தையை மனசுல இறுக பிடிச்சு வச்சுட்டு கையில ஓட்டு துண்டு எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? அழகா சொன்னீங்க, சொரியறதுக்கு. ஒரு ஓட்டு துண்டு, ட்ரெஸ் போட முடியாது, சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். அதுல இருந்துட்டு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். என் கண்கள் அதை காணோம். வேதம் சொல்லுகிறது, யோபுவுக்கு இருந்த முன்னிலைமையை பார்க்கிலும் நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அந்த மனைவி சொன்ன சொல்ல கேட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆண்டவர் பின்னாடி, ஆண்டவருடைய ஃபியூச்சர் பிளானே பெருசுங்க. அந்த மனைவி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி யோபு மட்டும் சூசைட் பண்ணி இருந்தா, இப்படி எத்தனை யோபுக்கள் சூசைட் பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? நஷ்டம் வந்ததும், கடன் பாரம் ஏறினதும், எல்லாம் கைவிட்டு போனதும், தளர்ந்து இனி என்னால வாழ முடியாதுன்னு எத்தனை யோபுக்கள் சூசைட் பண்ணாங்க தெரியுமா? ஆனா இந்த யோபு என்ன பண்றார் தெரியுமா? ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில தளராம நின்னுட்டார். அதனால் இந்த புத்தகத்தினுடைய டைட்டிலே என்ன தெரியுமா? யோபுவின் புத்தகம் என்றல்ல, யோபுவின் சரித்திரம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை சரித்திரமாய் தான் எண்ணப்படும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தளர்ந்து போகாதிருந்தால். அது போலதான் ரூத். ஆமென். மோவாபிலிருந்து நகோமி புறப்படும் போது ரூத்தும் ஓர்பாலும் வராங்க. ஆமென். பொதுவாகவே மாமியாருடைய கம்ப்ளைண்ட் எப்படியா இருக்கணும் தெரியுமா? என்ன 2 மருமக்களும் எவ்வளோ கூட்டப்புறம் என் கூட வரல. ஆனா இந்த மாமியார் நேரா மாறி, தயவு செய்து என் கூட வராதிங்க வராதிங்கன்னதும் ஓர்பால் என்ன பண்ணிட்டா தெரியுமா? முத்தமிட்டு போயிட்டான். ஆனா ரூத் சொல்ற, நீ வராதம்மா, என் கூட வராதேங்கிறான். ஆனாலும் விடாம பற்றி கொண்டா, விடாம பற்றி கொண்டா. அவ பிடிச்ச பிடியில நின்னுட்டா. அவளுடைய புத்தகமும் எப்படி எழுதப்பட்ட தெரியுமா? ரூத்தின் சரித்திரம். சரித்திரம். நீ தளர்ந்து போயிட்ட. ஓர்பால் ஸ்டோரி தெரியுமா? அவளுக்கு என்னாச்சு தெரியுமா? தெரியாது. அவ அழுது தளர்ந்து போயிட்டா. தளர்ந்து போனவங்க சரித்திரம் எழுதப்படாது. ஆண்டவர் ஒரு நல்ல ஃபியூச்சரை வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஒரு நன்மையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார்? நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தளர்ந்து தளராம இருக்க என்ன பண்ணணும்? தளராம இருக்க உங்களுக்குள்ள இருக்கிற அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை ஆமென் நீங்க அறிக்கை பண்ணுங்க. எப்படி நம்பவே முடியலையா? அறிக்கை பண்ணுங்க. யோபு ஒரு பக்கம் அவன் சொல்றான், என்ன ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். தளரும் போது நீங்க அறிக்கை எடுங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ தேவனை நோக்கி காத்திரு. அவர் ரட்சிய முகத்துக்கு ரட்சிப்பு. அவர் எனக்கு தீங்கு நாள்ல அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல உயர்த்துவார். சத்துருக்கள் பெருகும் போது, சத்துருக்கள் சுற்றி பெருகு இருக்கும் போது சொல்றார், என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரும் அவரே. ஆமே. தூதன்லாம் வந்து சொல்ல மாட்டாரு. ஆமே. பல நேரத்துல நம்ம வாயிலேயே கர்த்தர் வார்த்தையை வச்சிருப்பார். நம்ம வாயிலே வச்சிருப்பா. உங்களுக்குன்னு சொல்றதுக்கு யார், எனக்குன்னு யார் இருக்கு? அவங்களுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு இவங்க வந்து சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க. தாவீதை பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவன். யோபுவை பாருங்க, கர்த்தரால மிகவும் புகழப்பட்டவன். எல்லாரும் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் யோபு கிட்ட வந்து பேசுறார். அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு ஒண்ணு சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது தடைபட. மறுபடியும் சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது. அப்போ உண்மையிலேயே ஸ்டார்டிங்ல இருந்தே யோபு லைஃப்ல வெல்த்ல கை வைக்கணும், ஹெல்த்ல கை வைக்கணும்லாம் வந்து நின்று சொன்னது யாரு? சாத்தான். அப்ப சாத்தான் என்ன நினைச்சு செய்ய வச்சானோ அது தடைப்பட்டது. என்ன தடைப்பட்டது தெரியுமா? இவன் யாரை தூஷிக்கல தெரியுமா? தேவனை தூஷிக்கல. ஆனா கர்த்தருடைய பிளான் என்ன தெரியுமா? சாத்தானை விட்டு எல்லாத்தையும் எடுக்க வச்சு கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் ரெண்டத்தனையா அவனுக்கு கொடுக்கிறது கர்த்தருடைய திட்டமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தளர்ந்து போகாதிருந்தா.
இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அடுத்து நம்ம தளர்ந்து போகிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆமாம், காத்திருக்கிறதுல. காத்திருக்கிறவங்களை கை தூக்க சொன்னா இதுல ஒரு 80% பீப்புள் கை தூக்குவீங்க. அதனால நான் தூக்க சொல்லவில்லை. ஆமென். அதுலயும் ஒரு 10 பேர் எதுக்கு காத்திருக்கிறோனே தெரியாது. ஆமென். ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட முதல் கேட்கறதே வேர்டு இருக்கான்னு கேட்பேன். ஆண்டவர் வார்த்தையை தந்தாரா? வார்த்தையை தந்தாருன்னா நம்பி காத்திருக்க. வார்த்தை நிறைவேறும். இந்த வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். அதாவது 11 வருஷம் ஆச்சு. இப்போ ஆபிரகாம் 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன் சொல்லி. எத்தனை வருஷம் ஆச்சு? 11 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியாது இன்னும் 13 வருஷம் இருக்குன்னு. சில நேரத்தில் ஆண்டவர் பேசுறதெல்லாம் பார்த்தா நான் அப்படி இங்கேருந்து சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் அங்கே வாக்கு தத்துவம் எல்லாம் ரெடியாக இருக்கிறது மாதிரியே இருக்கும் ஆண்டவர் பேசுறது. ஆமாம், 11 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொல்றார், ஐ எம் யுவர் ஷீல்டு, யுவர் வெரி கிரேட் ரிவார்டு அப்படிங்கிறார். நான் உனக்கு பெரிய ரிவார்டு, நான் உனக்கு ரிவார்டா இருக்கு, நான் தருவேன்பா. ஆண்டவரே என்ன தருவீர்? ஒழுங்கா சொல்லுங்க ஆண்டவரே, அடி எனக்கு என்ன தருவீர்? இப்படி இதுவரை கேட்டதே கிடையாது ஆபிரகாம். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் சோதோமின் ராஜா நிறைய பொருட்களை கொண்டு வரும்போது கையை மேலே தூக்கிடுவார். மேலே தூக்கிட்டு சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினார் என்று சொல்லாதபடிக்கு அவருடைய பாதரட்சையின் வாரை கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கையை மேலே தூக்கிடுவான். கையை மேலே தூக்கிடுவான். என்ன ஆண்டவரை விட்டு கொடுக்காதவன் தான் ஆபிரகாம். யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆமாம், பல முறை இந்த வார்த்தை சொல்லும் போதெல்லாம் எனக்கு சொல்ல உற்சாகப்படுகிற ஒரு வார்த்தை. இங்கே கவனிங்க, இப்படி கையை தூக்கி பழகிட்டீங்கன்னு வைங்களேன், இப்படி கை நீட்டுற நிலைமைக்கு கர்த்தர் விடவே மாட்டா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கையை தூக்கிட்டான், இப்படி தூக்கிட்டான். இந்த ஆபிரகாம் சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கையை தூக்கி சொன்னது அன்னைக்கு நைட்டு தான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு கேடகும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆண்டவரை என்ன தருவீர் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அந்த காரியத்தில் தளர்ந்துட்டார். உண்மையிலே தளர்ந்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா, அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த காரியத்துக்கு அவரே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எலியேசர் என் வீட்டில் இருக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் நீங்க இனி அந்த வாக்கு தத்தத்தை என்கிட்ட சொல்லாதீங்க, நீங்களும் சொல்லி கஷ்டப்பட்டு நான் அந்த சாப்டரை நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு புதிய சாப்டர் ஓபன் பண்ணலாம். ஆண்டவரே அந்த மேட்டரை நான் இனி கேட்கவே மாட்டேன், நான் உங்களை விட்டு போகவும் மாட்டேன், ஆனால் அதை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. சில வாக்கு தத்தத்தை வேண்டானே வச்சுட்டோம் நம்ம. வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோ. வாக்கு தத்தத்தை ஒருத்தன் வேண்டான்னு வைக்கிறது ஆண்டவரை வேண்டான்னு வைக்கிறது சமம். ஏன்னா என் வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு ஏற்கனவே தீர்மானித்த பல காரியங்கள் இருக்கிறது. மோசே அதே போல வேற யாரையாவது அனுப்புங்கன்னதும் ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சு. கோபம் வந்ததும் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆரோன் உன் சகோதரன் தானே, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று நான் அறிவேன் அப்படிங்கிறார். ஒரு நாள் அதை படிக்கும் போது தேவன் வைத்த கிருபையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஆண்டவரே என்ன அர்த்தம்? மோசே எனக்கு வேற ஆள் இல்லைன்னு ஒன்ட்ட வந்தேன் நினைச்சியா? வேற ஆள் இல்லைன்னு ஓன்ட்ட நான் வர காரணம் என்ன தெரியுமா? அவன் உன் பரிசுத்தத்தை பார்த்தோ இல்ல, உன்னை கொண்டு செய்ய வேண்டியது ஏற்கனவே நான் வைத்த திட்டம். இது நான் ஏற்கனவே வைத்த திட்டம். எனக்கு வேற ஆளே கிடையாது. அந்த ஒரே பிள்ளை நீ மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, ஆரோன் உன்னை விட நல்லா பேசுவான் என்பதை நான் அறிவேன் அப்படிங்கிறார். என்னதான் ஆரோன் வந்தாலும் கர்த்தர் திட்டம் மாறல. அதன் அர்த்தம் என்ன? ஆரோனே செய்ய சொல்லு, ஆனா நான் உன்கிட்ட தான் பேசுவேன். நீ யார்கிட்ட பேசு? ஆரோன்கிட்ட பேசு. மோசே பேசி பேசி கடைசியில் டயர்டாகி இதுக்கு நானே பேசிட்டு போயிடுறேன் ஆண்டவரே. ஆமென்.
நீ யார்? நான் உன்கிட்ட தான் பேசுவேன். ஏன்னா ஆண்டவர் ஆண்டவர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்யாது. அவருக்கு தெரியும் மாறா கிட்ட வருவோம்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் அது பக்கத்திலேயே ஒரு மரத்தை கர்த்தர் வளர விட்டிருந்தார். ஆண்டவர் நம்மை நடத்தினதுல இதுவரை தப்பே பண்ணல. ஆமே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு பண்ணது ஃபுல்லா யார் நினைக்கிறீங்க? நாம தான். பைபிள்ல ஏன் அவங்க 40 வருஷம் சுத்தினாங்களா? 40 நாள்ல முடிய வேண்டிய மேட்ரு. நீங்க என்னாகமம் 15வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். 14வது அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனங்களை பாருங்கள். நானே வாசிக்கிறேன். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை. அப்போ தப்பு பண்ணது யாரு? நம்ம தான். ஆண்டவர் ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டார். ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தப்பும் பண்ணல. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இதுதான் உண்மை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் 40 நாள் 40 வருஷம் ஆச்சு? அதுக்கு காரணம் நம்ம தான். தாமதத்துக்கு காரணம் நம்ம. இதை புரியணும், இதை தெரிஞ்சுக்கணும். காத்திருந்து சோர்ந்து போற ஆபிரகாம், ஆண்டவரே என்ன தருவீர்? எலியேசர் இருக்கிற ஆண்டவரே சொல்லும்போது, ஆண்டவர் நீ வெளியே வா அப்படின்ட்டார். கூடாரத்தை விட்டு வெளியே வா. கூடாரத்தை விட்டு மட்டும் அவனை வெளியே வர சொல்லல, இப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்கிறான் பாருங்க, அதுல இருந்து வெளியே கொண்டு வரார். எனக்கு இது ஒரு ஆண்டவர் ஒண்ணுமே தரலையே, வயசாயிட்டு இருக்கு, வருஷம் போகுது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மை தளர பண்ணும். ஆண்டவர் சொல்ற, நீ வெளியே வா, நீ வெளியே வா. வெளியே வந்து நட்சத்திரங்களை எண்ணு அப்படிங்கிறார். அவன் 1 நட்சத்திரத்தை எண்ணி இருக்கீங்களா? நாங்க எண்ணி இருக்கிறேன். எப்போ எண்ணி இருக்கிறேன்னா, முந்தி படிக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு போவேன். கொஞ்ச நேரத்தில் போர் அடிக்கும் போது நட்சத்திரத்தை தான் இருந்து எண்ணிட்டே இருப்போம். ஏன்னா டைம் போகாது. அப்போது அந்த ஈவினிங் டைம்லாம் அப்படி வரும்போது ஒவ்வொரு ஸ்டாராக தெரிய ஆரம்பிக்கும். பார்க்கும்போது ஒரு 2 ஸ்டார் 3 ஸ்டார் இருக்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது பக்கத்தில் இன்னொன்று இருக்கிறத பார்ப்பீங்க. 3 தானே இருந்துச்சு, நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 30 40 போயிட்டே இருக்கும். அது எண்ணி தீராது. இப்படி ஆபிரகாம் இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் அவன் காதுல சொல்றாரு, இவ்வண்ணமாய் இவ்வண்ணமாய். அதுன்னு அர்த்தம் என்ன? நான் என்னடானா உன் பிள்ளைய ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் யோசித்து வச்சிருந்தா, நீ என்னடானா எலியேசர்னு பேசிட்டு இருக்கிற. என் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி உங்களை குறித்த என் நினைவுகள். ஆண்டவரை நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? தளர்ந்து போறேன். நீ வெளியே வா, நீ வெளியே வா. வெளியே வந்து அவருடைய கிரியைகளை பார், அவருடைய கிரியைகளை பார். அதுதான் சங்கீதம் 77 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரக்கம் செய்ய மறந்தாரோ, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒளிந்து போயிட்டோ, அவ்வளவுதானா, இனி என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனுடைய 9வது வசனம், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே உமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டீரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், இது ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு. அது அப்படி இவ்வளவு வருஷம் நான் காத்திருந்து எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எல்லார் வாழ்க்கையில நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டனாலே அது என்னது? நம்முடைய, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் பவுல் கிட்ட உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் எப்போ சொன்னார்? சொல்லுங்க பாப்போம். எப்போ சொன்னார் சொல்லவா? ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று நான் 3 முறை என் பலவீனத்தை நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட. என் பலவீனத்தை நான் போய் சொல்லும் போது சொல்றாரு, உன் பலவீனத்தில். இங்கே இதை நான் என் பலவீனமா பார்க்கணும்.
இதை நான் என்ன இப்படி பார்க்க கூடாது தெரியுமா? ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னு பார்க்க கூடாது. ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னு தோணுது பாருங்க, இது என்னுடைய பலவீனம். இதுல இருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ஆமா, இதுல இருந்து வெளியே வா. இதுல இருந்து ஆண்டவரே, என்ன ஆண்டவரே எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேன், இது என் பலவீனம் சொல்லிட்டு இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர என்ன பண்றார் பாருங்க. 10வது வசனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை நினைவு கூறுவேன், தியானிப்பேன், யோசிப்பேன். வேற யோசனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் அந்த பலவீனத்திலிருந்து வெளியே வரணும்னா இது ஆப்ஷன். எதுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? நீங்க அதனுடைய 7 முதல் படிச்சீங்கன்னா அவருடைய பலவீனத்தை சொல்றார் பாருங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரோ, அவருடைய கிருபை அற்று போயிட்டோ, வாக்கு தத்தெல்லாம் ஒளிஞ்சு போச்சோ, இப்படி எல்லாம் இது என் பலவீனம். அப்படி நான் எதை நினைப்பேன் தெரியுமா? அவர் செஞ்சதை நினைப்பேன், அவருடைய கிரியைகளை நினைப்பேன். இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, தேவனை உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கைகளை உயர்த்தி ஆமே, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு பல விதங்களில் தளர பண்ணுவா. டைம் ஆயிட்டே இருக்குதே, நாட்கள் போகுதே, இன்னும் நடக்கலையே, இந்த நினைவு கொண்டு வரணும். கர்த்தர் இப்படி ஆபிரகாமை கொண்டு வந்த போது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். சூழ்ந்திருக்கிறவங்க தளர பண்ணுவாங்க, நீங்க உங்களை திடப்படுத்துங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி. சில காரியம் கைவிட்டு போனது, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க எங்க போச்சு. ஆமென். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலம் இருக்கிறது சகோதரி, ஏற்ற காலம் இருக்கிறது சகோதரா. ஆமென். அடைக்கலான் குருவியை பாருங்கள், அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் அது கீழே விழாது. ஆமே, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்க விசேஷம். என்ன அதன் அர்த்தம்? அந்த அடைக்கலான் குருவி எப்போ பிறக்கணும்னு அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், எப்போ பறக்கணும்னு அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், எப்போ விழணும்னு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அவர் சித்தம் உள்ள நாட்களில் அது சிறக்கை விரித்து பறந்தது. அவருடைய சித்தம் குறித்த வேளை வந்த போதுதான் எத்தனை வேடன் கீழே அம்புகளை வைத்திருந்தாலும் அவர் சித்தம் இல்லாமல் இந்த அடைக்கலான் குருவி கீழே விழாது, அது பறந்து கொண்டுதான் இருக்கும். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசேஷமானவர்கள், தளராதீங்க. தளர்ந்தா நம்மளால சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருக்குள் திடப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். ஆமென். சொன்ன நம்பிக்கையோடு, எஸ், கைகளை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். தைரியமா சொல்லுங்க, என் ஓட்டத்தில் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான். காரணம், நேசித்தவர் ஜீசஸ் என் ஓட்டத்தில். ஓராலமா ஷேக்கரே. ஆமென். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே நம்புவே
நம்புவேன்பா, நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன். ஓரலபகரா, தைரியமா சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். Yes Lord, hallelujah. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை கர்த்தர் தள்ளாட விடமாட்டார், தளர விடமாட்டார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆனந்தமே, ஓ ஜீசஸ், ஆனந்தமே. Lord, இந்த பார்தலத்தில் ஆமென். இந்த ஹalleluya, ஹalleluya. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடி ஒரு 2-3 நிமிஷத்துல நான் முடித்து பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன். அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரரில் ஒருவனை போல உங்க கைவிட்டு சில காரியங்கள் போய் இருக்குதா? அல்லது யோபுவை போல எல்லாம் இழந்த நிலை, அல்லது ஆபிரகாம் போல காத்திருந்து தளர்ந்த நிலை, எல்லாவற்றையும் திருப்பி தர அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திர தளர்ந்துடக்கூடாதுன்னு அவன் செஞ்ச காரியம். அவன் எலிசா கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றான். அந்த கோடாரி எங்கிருந்து வந்துச்சு, அது எப்படி போச்சு, எங்க போச்சு, ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க. யோபுவுக்கு நண்பர்கள் உண்டு. யோபுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க உண்டு தெரியுமா? ஆனா எல்லா சொந்தக்காரங்களும் எப்போ தெரிஞ்சு தெரியுமா? யோபுவுக்கு எல்லாம் கிடைச்சதும், எல்லாம் இருக்கும்போது நம்மளை எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது வந்தவங்க கூட ரொம்ப சுருக்கம், சில பேர் அவங்களும் குற்றம் தான் படுத்தினாங்க. யோபு தூக்கி விட ஒருத்தரும் கிடையாது. ஆனால் யோபுவே தன்னை திடப்படுத்துகிறான், தாவீதே தன்னை திடப்படுத்துகிறான். தளர்ந்திராத. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஒரே வார்த்தை தான் ரேமாவாக, ஆமென், சில உள்ளங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உனக்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். தளராதே, தளர்ந்திராத, 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 தளராத, தளர்ந்திராத. ஜீசஸ். விசுவாசத்தை அறிக்கப்பட்டு, விசுவாசத்தை அறிக்கை பண்ணு. ஆண்டவர் அறியாம ஒண்ணுமே நடக்காது, ஆண்டவர் அனுமதிக்காம ஒண்ணுமே நடக்காது. ஆபிரகாம் போல காத்திருந்து தளர்ந்துட்டியா? என்ன தருவீர் ஆண்டவரே? அந்த பலவீனத்தை விட்டு வெளியே வா, வெளியே வா. ஆண்டவர் சொல்ல, நீ வெளியே வா, வெளியே வந்து நான் என் கிரியைகளை பாரு. அப்படி 2 கரங்களை முடித்தால் வானத்துக்கு நேராக உயர்த்தி, என்னை தளராம பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லுங்கப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர். நான் எதுல சோர்ந்து போறேன்னு உங்களுக்கு தெரியும். அடிக்கடி தளர்ந்து போகிற உள்ளமே, கர்த்தர் உண்டு உன்னை திடப்படுத்த, கர்த்தர் உண்டு உன்னை திடப்படுத்த. நான் தளர்ந்து போகாதிருந்தா,
நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே ஜீசஸ் நம்புவே கண்மலைகள் பெயர்க்கும் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.